Hello everyone, welcome to example number 21. So இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கு லெசன் 1ஓட எக்ஸாம்பிள் 21. ஒரு parallel plate கெப்பாசிட்டர் இருக்கு. இது வந்து நீங்க மிக்கா வச்சு ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு டைஎலக்ட்ரிக், ஓகேவா? அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இஸ் கனெக்டட் டு 10 வோல்ட் பேட்டரி, 10 வோல்ட் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க. த ஏரியா ஆஃப் ஈச் parallel பிளேட்டோட ஏரியா இவ்வளோ, டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் வந்து இவ்வளவு. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன, எனர்ஜி ஸ்டோர்டு என்ன, ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கெப்பாசிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எப்சிலன் நாட் ஏ பை டி. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக் இருக்கிறதுனால இந்த இடத்துல எப்சிலன் ஆரை சேர்த்துக்கணும். எப்சிலன் நாட் வேல்யூன்னா 8.854 இன்டூ 10⁻⁻12. எப்சிலன் ஆர் என்ன, மிக்காக்கு அவங்க 5ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏரியா ஆஃப் பிளேட் எவ்வளோ, 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 10⁻⁻4. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். டிவைட் பை டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 6 மில்லிமீட்டர். 6 மில்லிமீட்டர் மீட்டருக்கு மாற்றணுங்கன்னா 10⁻⁻3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும்தான், ஓகேவா? 8.854 இன்டூ 5 இன்டூ 6, 265.62 divided into 5 into, wait பண்ணு just a minute, okay, divide by 6 விட்டுட்டேன். okay, so 6 cancel ஆயிடுச்சுன்னா divided by 6 இருந்துச்சு டினோமினேட்டர்ல. அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 44.27. சரிங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10⁻⁻3 மேலே போச்சு 10⁻+3 இருக்கும். அப்போ இந்த மொத்த வேல்யூ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 10⁻, ஓகேவா, -13. இந்த 10⁻−13 நீங்க எப்படி எழுதிக்கலாம்? இது வந்து 10⁻−13. இது நீங்க எப்படி எழுதிக்கலாம்? 4.42 இன்டூ 10⁻−12 எழுதலாமா? இதான் என்னது, உங்களோட கெப்பாசிட்டன்ஸ். அப்போ 4.42 பிக்கோ ஃபேரட், ஓகேவா? ஸோ கெப்பாசிட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் கேஸ். அடுத்து என்ன சொன்னாங்கன்னா சார்ஜ் ஸ்டோர் சார்ஜ் எவ்வளோ ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜோட ஃபார்முலா என்ன, Q is equal to CV. Q is equal to என்னது, CV. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ பார்த்தோம், 4.42 பிகோ ஃபேரட். 4.42 பிகோ ஃபேரட். வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்தாங்க, 10 வோல்ட் பேட்டரி. அப்போ இன்டூ 10, 44.2 பிகோ கூலும். இதான் என்னது, உங்களோட சார்ஜ். சரிங்களா? ஃபைண்ட் தி கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் சார்ஜ் ஸ்டோர். இதோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சு. இப்போ செகண்ட் என்ன கேட்குறாங்க, ஆஃப்டர் த கெப்பாசிட்டர் இஸ் ஃபுல்லி சார்ஜ். கெப்பாசிட்டர் ஃபுல்லி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறீங்க. நல்லா பாருங்க, பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலே, சரிங்களா, பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பொட்டென்ஷியல் வந்து சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? பேட்டரி கனெக்ட் பண்ணுற வரைக்கும் தான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பொட்டென்ஷியல் சேமாக இருக்காது. இப்போ டைஎலக்ட்ரிக்கே ரிமூவ் பண்ணிடுறீங்க. டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களோட கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிரும், கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சு, எப்சிலன் நாட் ஏ எப்சிலன் ஆர் பை டி, கரெக்டா இல்லையா? இதான் கெப்பாசிட்டன்ஸ் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்காது. அப்போ உங்களுக்கு என்ன இருக்க போகுது, 8.854 இன்டூ 10⁻−12. ஏரியா எவ்வளோ சொன்னாங்க, 6 இன்டூ 10⁻−4 டிவைட் பை 6 இன்டூ 10⁻−3. சரிங்களா? ஸோ இதை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8.854 இன்டூ 10⁻−13. இதை நீங்கள் 0.885 பிகோ ஃபேரட்னு எழுதலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேல உங்களுக்கு கிடைக்க போகிற கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட எப்சிலன் ஆர் டைம்ஸ் கம்மியாக இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? ஏன்னா முன்னாடி உங்கள் ஃபார்முலா என்ன இருக்கும், ஓகேவா? வேணும் இந்த நோட்டேஷன்ஸ் மாற்றிடுவோம். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ தான் மேலே இருக்க ஃபார்முலா கூட மேட்ச் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இருந்தது எப்சிலன் நாட் எப்சிலன் ஆர்
A by D. இப்போ நான் இது எப்சிலன் ஆர்ல டிவைட் பண்ணிட்டேன்னா இந்த எப்சிலன் கேன்சல் ஆயிருப்ப மேலே இருக்க ஃபார்முலா வந்துருச்சா. அப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து எப்சிலன் ஆரான 5ஆல் டிவைட் பண்ணியிருக்கலாம். அப்படி டிவைட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். செகண்ட் என்ன சொல்கிறாங்க, சார்ஜ். நல்லா பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, ஆனால் சார்ஜ் வந்து சேமாக இருக்கும். சார்ஜ் என்னவா இருக்கும், சேம். ஏன் சார்ஜ் சேம், ஏன்னா பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க, அப்போ சார்ஜால எங்கேயும் போக முடியாது. அப்போ சார்ஜ் சேமாக இருக்குது. கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஏன் கம்மியாச்சு, ஏன்னா டைஎலக்ட்ரிக் ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, நீங்கள் எப்சிலன் ஆரை ரிமூவ் பண்ணிட்டீங்க, அப்போ கெப்பாசிட்டன்ஸ் நான் கம்மியாகும். கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ கம்மியாச்சு, எப்சிலன் ஆர் டைம்ஸ் கம்மியாச்சு. கரெக்டாக இல்லையா. அப்போ உங்கள் வோல்டேஜ் அதாவது Q is equal to CVங்கிற ஒரு ஃபார்முலாவா, கரெக்டாக இல்லையா. இப்போ இந்த வேல்யூ கம்மியாச்சுன்னா இந்த வேல்யூ என்ன ஆகணும், கூடணும். அப்போ தான் இது கான்ஸ்டன்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் உங்கள்கிட்ட 6 2s எவ்வளோன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, 12ன்னு சொல்லுவீங்க. ஓகே, இப்போ வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபார் சம் ரீசன் வந்து 6லேருந்து 4 ஆயிடுச்சு. அப்போ எனக்கு ஆன்சர் வந்து அந்த சார்ஜ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகணும். அப்போ நான் உடனே இது எதால் மல்டிப்ளை பண்ணணும், 4 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணதான் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து 12 கிடைக்கும். அப்போ என்ன தெரியுது இதுலேருந்து, மல்டிப்ளிகேஷன் அப்போ ஒரு பெராமீட்டர் கம்மியாச்சுன்னா இன்னொரு பெராமீட்டர் என்ன ஆயிடுச்சு பாருங்க, கூடிடுச்சு. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வந்து எப்சிலான் ஆர் டைம்ஸ் கம்மியாச்சுன்னா வோல்டேஜ் என்ன ஆகும், எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகேவா, நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, ½ CV². ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, எப்சிலான் ஆர் டைம்ஸ் கம்மியாயிடுச்சா, வோல்டேஜ் என்ன ஆயிடுச்சு, எப்சிலான் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ½ CV² இன்டூ எப்சிலன் ஆர். ஏன்னா இங்கே எப்சிலன் ஆர் ஸ்கொயர் இருக்கும், ஒரு எப்சிலன் ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், முன்னாடி இருந்த எனர்ஜியை விட இப்போ எனர்ஜி வந்து எப்சிலன் ஆர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா, எனர்ஜி என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்படியும் ஃபாலோ பண்ணல. இல்லைன்னா என்ன சொல்லலாம், எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ Q²/C. நல்லா பாருங்க, கெப்பாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட், சாரி சார்ஜ் வந்து கான்ஸ்டன்ட், ஆனால் உங்கள் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு, எப்சிலன் ஆர் டைம்ஸ் கம்மியாயிருச்சு. அப்போ இந்த எப்சிலன் மேலே வந்துச்சுன்னா என்ன ஆயிரும், ½ Q²/C இன்டூ எப்சிலன். அப்போ இங்கே நீங்கள் என்ன சொல்லலாம், முன்னாடி இருந்ததை விட எப்சிலன் டைம்ஸ் எனர்ஜி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எனர்ஜி என்ன ஆயிடுச்சு, ரெண்டு கேஸ்லையுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன கேட்குறாங்க அவங்க, எனர்ஜி ஸ்டோர்டு எவ்வளோ, ½ Q²/எப்சிலான். ஸோ சார்ஜ் பார்த்தீங்கன்னா சேம். சார்ஜ் எவ்வளோ இருந்துச்சு முன்னாடி எங்கள்கிட்ட, 44.2 picofarad. 44.2 into 10 power minus 12 the whole square. Divide by capacitance புது வேல்யூ என்ன, 0.885 picofarad. 0.885 pico na 10 power minus 12. இது simplify பண்ணிக்கோங்க. 44.27 into 44.27 44.2 into 44.2 whole divide by 0.885 divided by 2. ஸோ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணதுக்கு அப்புறமே 2ஆலையும் டிவைட் பண்ணியாச்சு. 1103.75 into 10 power minus 12 கிடைக்குது. ஓகேவா, இதை நீங்கள் வந்து சப்போஸ் 2 0 பக்கத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா 11.03 into 10 power minus 10 ஜூல் இப்படி எழுதிக்கலாம். அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேலே நான் டைஎலக்ட்ரிக் ரிமூவ் பண்ணதுனால எனர்ஜி என்ன ஆகுது, எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன, ஐ ஹவ் டு டூ சம் ஒர்க். அந்த ஒர்க் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினோட சொல்யூஷன். உங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொஸ்டின் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரிவிஷன் எக்ஸாம் முன்னாடியே கொஸ்டினோட சொல்யூஷன் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன்.